மார்கழியில் திருமணம் செய்வது தெய்வீக ரகசியங்களை வெளிப்படுத்தும் நேரம். மார்கழி மாதம் குளிரும் பக்தி பரவசமும் நிறைந்த இந்த மாதத்தில் தமிழகத்தின் திருக்கோயில்கள் அதிகாலை வேளையிலேயே களை கட்டிவிடும். ஆனால் இவ்வளவு புனிதமான மாதத்தில் ஏன் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்வுகள் தவிர்க்கப்படுகின்றன என்பது ஒரு ஆழமான கேள்வி. ஜோதிட ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். இது தனுர் மாதம் அல்லது சூரியன் நீச்சம் பெறும் மாதம் எனப்படுகிறது. சுப காரியங்களுக்கு முக்கிய காரக கிரகங்களான சூரியன் மற்றும் குருவின் பலம் சற்று குறையும் காலம் இது. இதனால் திருமண பந்தம் பலவீனமடையலாம் என்ற ஐதீகம் நிலவுகிறது. புராண ரீதியாக மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட புனித காலம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடியதும் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை இயற்றியதும் இந்த மாதத்தில்தான். உலக இன்பங்களை விடுத்து இறை சிந்தனையில் ஆழ்ந்து தெய்வீக ஆற்றலை பெறவே இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மார்கழி என்பது இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கும் மாதம் அல்ல, மாறாக இறைவனுடன் இணைய ஆன்மீகமாக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் மாதம். இது ஒரு தெய்வீகமான ஒழுக்கம், நம் முன்னோர்கள் வகுத்த ஞானம். மார்கழியின் ஒவ்வொரு விதியிலும் மறைந்துள்ள ரகசியங்களை நீங்கள் கண்டுபிடிக்க தயாரா?